எங்கள் ஊரில் சூப்பரான மழைங்க. செம்ம மழை, திடீர்னு காற்று மழை எல்லாமே ஆரம்பிச்சிருச்சு. காலையிலேருந்து வெயிலாக தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் மழை. நான் காலையிலே சுண்டல் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சுண்டல் ஊற வச்சுருந்தேன். கொண்டைக்கடலை எல்லா இதுவும் சேர்ந்து அதை உப்பு போட்டு வேக வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிறதுனால நிறைய கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை ரொம்ப நல்லது உடம்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுண்டல் தாளிக்கும்போது நம்ம நிறைய போட்டால் பிள்ளைங்க அதில் நல்ல வறுத்த மாதிரி செஞ்சுட்டோன்னா கண்டிப்பாக நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் நான் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை கொஞ்சம் உடச்சிக்கிறேன். அந்த தண்ணி பாருங்கள், மழை தண்ணி எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா கொய்யாக்காய் அழகாக வளர்ந்து இருந்துச்சு. எல்லா கொய்யாக்காய் பழுத்து இருந்துச்சு. பார்க்கும்போதே ஆசையாக இருந்துச்சு. சரி நம்மளும் மழை டைமில் ஒரு பறிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கொய்யாக்காவையும் பறிச்சுக்கினாங்க. கடிச்சா செம்ம டேஸ்ட்டு, சூப்பராக இருந்துச்சு. நல்லா பழுத்துருச்சு கொய்யாக்காய். அதுக்கப்புறம் இன்னொரு கொய்யாக்காய் இருந்துச்சு, அதுவும் பறிச்சுட்டு வந்தாச்சு. அதுக்குள்ளே நம்ம காய வச்சுருந்த நம்ம வீட்டுக்கு காஞ்ச மிளகாவை எடுத்துன்னு ரெடி பண்ணின்னு இருந்தேன். கருவேப்பிலையை உருவி கழுவிட்டு அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாவை கட் பண்ணி வச்சுன்னு இருந்தேன். நான் எப்பயுமே கையாலே கிளிடும். இது காரம் கம்மியாக தான் இருந்துச்சு, அதனால் கட் பண்ணியாச்சு. நம்மளுடைய சுண்டல் வெந்துருச்சான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே எடுத்தாச்சு. மிளகாவெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சுண்டல் கரெக்டாக ஒரு 3 விசில் வந்துச்சுங்க. எப்பயுமே சுண்டல் நல்லா குழையிற மாதிரி வேக வைக்கக்கூடாது. வேக வச்சாக்கா ஒரு மாதிரி டேஸ்ட் கம்மியாகிடும். சரி மாங்காய் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாங்காய் வறுத்தா கொட்டை மட்டும்தான் மீதி இருந்துச்சு. மாங்காவெல்லாம் பசங்களே காலி பண்ணிட்டாங்க. அப்புறம் வேக வச்ச சுண்டலை எடுத்து தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு தாளிக்க வேண்டியதுதான். சுண்டல்லாம் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு 3 நாளாச்சும் சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. கண்டிப்பாக சுண்டல்லாம் பிள்ளைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. நான் எப்போவுமே வாரத்தில் ஒரு 2 நாளாச்சும் சுண்டல் கண்டிப்பாக சாப்பிடுவேன். எனக்கு சுண்டல் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் சுண்டலை தாளிக்க நாங்கள் ரெடி ஆகிட்டோம். இன்னும் இப்போ ரெடியா? தாளிக்கலாமா சுண்டலை? எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு நல்லா அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணணும்? மழையில உட்கார்ந்து சாப்பிடணும். அப்புறம் என்ன பண்ணோம்? காஞ்ச மிளகா. சுண்டல் தாளிக்க கற்றுக் கொடுக்கறதுக்குள்ள போதும் ஆயிடும் போல இருக்கு. அதுக்கப்புறமா காஞ்ச மிளகா செஞ்சு கொடுத்தா சாப்பிட தெரியும். சூப்பராக சாப்பிட தெரியும், ஆனால் செய்ய மட்டும் தெரியாது. பார்த்தா நச்சா கற்றுக்கணும்ல. கற்றுக்க நீங்கள் இருக்க நாள் ஃபுல்லாக ஏதாவது ஒன்று கற்றுக்கணும் போல இது. ஆமாம்மா, கற்றுவோம். மாமி இருக்கும்போது கற்றுக் கொடுத்துறேன். இன்னும் 2 டேஸில் நம்மளுடைய லீவ் முடியுது. நான் எங்கள் ஊருக்கு கிளம்பிடுவேன். நான் பரிக்கல் ரொம்ப நாள் ஆகுது இந்த மாதிரிலாம் தங்கி. எங்கள் அம்மாலாம் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கணும், மழை பெஞ்சிச்சுன்னா மல்லாட்டை வறுப்பாங்க. உளுந்து, அரிசி அதெல்லாம் வறுத்து கொடுப்பாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்ல பொருள் தான். அதெல்லாம் சாப்பிட்டோம். இப்போ இருக்கிற பிள்ளைங்களாம் ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் சாப்பிடவே முதல்ல சாப்பிடவே அழுப்புப்படுதுங்க இப்போ இருக்கிற பிள்ளைங்களாம். அதனால் சோம்பேறித்தனம். இந்த மாதிரி பொருளே நம்ம கொஞ்சம் அதுங்கள்ட்ட கஷ்டப்பட்டு தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, டாடா, பாய்.